எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ் அண்ட் இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்னைக்கு நம்ம மிஷின் லேர்னிங்கில் அடுத்து கிளஸ்டரிங், ஒரு அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம் கிளஸ்டரிங் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு வாங்க எல்லாரும் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முன்னையே சொன்ன மாதிரி நம்ம அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் கிளஸ்டரிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகே, அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா ஃபஸ்ட்டு என்ன? நம்ம அல்காரிதமை சூப்பர்வைஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? வேல்யூஸ்லாம் கொடுக்க மாட்டோம். அதுவாக தானாகவே கற்றுக்கும். சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் எப்படிங்கிறது, we will teach the algorithm with the help of data to learn. சரிங்களா? நம்ம சொல்லி தருவோம் டேட்டா வச்சு இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு. வீல் கிவ் ட்ரைனிங் டெஸ்ட்லாம் கொடுத்து அதை கற்றுக்க வைப்போம். இது எப்படின்னா சூப்பர்வைஸ் பண்ண மாட்டோம். நம்ம சூப்பர்வைஷன் லேர்ன் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக தானாகவே லேர்ன் ஆகிக்கும். இருக்க டேட்டாவோட பேட்டர்ன்ஸை வச்சு அதுவே ஆட்டோமேட்டிக்காக லேர்ன் ஆகும். அதுதான் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கிறது. அதில் ஒரு பார்ட் பார்த்தீங்கன்னா கிளஸ்டரிங். சரிங்களா? கிளஸ்டரிங்னா என்ன? கிளஸ்டரிங் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, டேட்டாவை கிளஸ்டர்ஸாக நான் அது பிரிக்கும். அதுதான் சிம்பிளாக சொன்னால் கிளஸ்டரிங். அதில் நிறையா இருக்குது. ஹைரார்க்கிக்கல் இருக்குது, கே மீன்ஸ் கிளஸ்டரிங் மாதிரி நிறையா இருக்குது. இப்போ கிளஸ்டரிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, சப்போஸ் ஒரு டேட்டா பேட்டர்ன் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, இங்கே ஒரு டேட்டா, இங்கே ஒரு டேட்டா, இங்கே ஒரு டேட்டா, இங்கே டேட்டா, இதான் டேட்டா பேட்டர்ன்ஸ் வச்சுப்போம். ஓகே, இதான் நம்ம டேட்டா செட்டு. ஓகே அப்படின்னு வச்சுப்போம். இப்போது இந்த கிளஸ்டரிங், இப்போ கே மீன்ஸ் கிளஸ்டரிங் எடுத்துக்கோன்னு வச்சுங்களேன். கே மீன்ஸ் கிளஸ்டரிங் எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த டேட்டா பேட்டர்னை டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸாக பிரிக்கும். 3 கிளஸ்டர் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி 3 கிளஸ்டர்ஸ் இருக்கும். அது எதை டிபெண்ட் பண்ணி பிரிக்கும் அப்படின்னா, அது வந்து சென்ட்ராய்ட்ஸை பிளேஸ் பண்ணும். சென்ட்ராய்ட்ஸை பிளேஸ் பண்ணி அந்த சரௌண்டிங், அதோட டயாமீட்டரோ ரேடியஸை வச்சு சென்ட்ராய்டை பிளேஸ் பண்ணி அதை சுற்றி இருக்கக்கூடிய கிளஸ்டர்ஸை பிரிக்கும். ஓகேங்களா? ஒரு டேட்டா செட்டை பொறுத்து தான் அதுக்கு எத்தனை சென்ட்ராய்ட்ஸ் இருக்கும், அதுதான் கே வேல்யூ. ஓகே, இப்போ கே மீன்ஸ் கிளஸ்டரிங்னா என்னது? கே மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு கிளஸ்டரிங் அல்காரிதம் தான். கேங்கிறது தான் நம்பர் ஆஃப் சென்ட்ராய்ட்ஸ். ஓகே, கேங்கிறது தான் நம்பர் ஆஃப் சென்ட்ராய்ட்ஸ். ஓகே, சப்போஸ் டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த டேட்டா செட் கிளஸ்டரிங்கை பொறுத்த வரைக்கும், ஒரு எப்படி சொல்கிறது, அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்குமே எல்லாமே எக்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான். ஒய் வேல்யூங்கிறதே கிடையவே கிடையாது. எல்லாமே எக்ஸ் வேல்யூஸ் மட்டும்தான். அப்போ நம்ம எக்ஸ் வேல்யூஸை மட்டும் வச்சு தான் வீல் கோன பிளே இட். ஓகேங்களா? அதை வச்சு தான் விளையாட போகிறோம். அப்போது இந்த சென்ட்ராய்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, சென்ட்ராய்ட்ஸ் எப்படி வரும்னா, எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம்னா, எல்போ சார்ட்னு சொல்லுவாங்க. அதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம் எத்தனை சென்ட்ராய்ட்ஸ் வரும் டேட்டாக்கு அப்படின்னு. ஓகேவா? அது எல்போ சார்ட் எப்படி இருக்குன்னா, சப்போஸ் நம்ம டேட்டா செட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு காலம் 1, காலம் 2, காலம் 3, காலம் 4 இருக்குன்னு வச்சுப்போம். ஓகே, நிறைய டேட்டாஸ் இருக்குது, இங்கேயும் டேட்டாஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம எல்லாமே ஃபஸ்ட்டு பிளாட் பண்ணி பார்ப்போம். பிளாட் பண்ணாமல் எப்படி இருக்கும் டேட்டா ரஃபாக, எப்படி வேணா இருக்கலாம். இங்கே இந்த மாதிரி நிறையா இருக்கலாம். எத்தனையோ கிளஸ்டர்ஸ் இல்லாத மாதிரியும் தெரியலாம், இருக்கிற மாதிரியும் தெரியலாம். இதெல்லாம் டிஸ்டிங் கிளஸ்டர் கண்ணுக்கு தெரியுது. இப்போ நிறைய டேட்டா பிளாட் பண்ண கிளஸ்டர்ஸ் மாதிரியே தெரியாது, கொஞ்சம் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு எல்போ சார்ட்டுக்கு போவோம். ஓகேவா? அதுதான் எல்போ சார்ட்டுன்னு சொல்லுவாங்க. இப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். சடனாக ஒரு ஸ்ட்ரீப் வந்துட்டு இப்படியே இறங்கிடும். அப்போது இங்கே தான் சடன் ஸ்டீப் நடக்குதுன்னு வச்சுப்போமே. இது 1, 2, 3, 4ன்னு வச்சுப்போம். சடன் ஸ்டீப் வந்து 4th ஸ்டெப் நடக்குதுன்னா, அப்போது கேயோட வேல்யூ, நம்பர் ஆஃப் சென்ட்ராய்ட்ஸ் எவ்வளோ வரும்னா 4ன்னு வரும். ஓகே, அப்போது இதை 4 டிஸ்டிங் கிளஸ்டராக பிரிக்க முடியும். இது ஒரு கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர், இது ஒரு கிளஸ்டர். ஓகேங்களா? நான் ரஃபாக தான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? தென் அதோட சென்ட்ராய்ட்ஸ் எங்கே இருக்கும்? ஆட்டோமேட்டிக்காகவே இங்கே ஒரு சென்ட்ராய்டு வந்துடும், இங்கே ஒரு சென்ட்ராய்டு வந்துடும், இங்கே ஒரு சென்ட்ராய்டு வந்துடும். ஓகே, அப்போது எல்போ சார்ட்டை வச்சு நம்ம எவ்வளோ கே வேல்யூஸ், எத்தனை சென்ட்ராய்ட்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளஸ்டர் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் கே மீன்ஸ் கிளஸ்டரிங். சிம்பிளாக சொல்லலாம், கே மீன்ஸ் கிளஸ்டரிங் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஃபஸ்ட்டு டேட்டாவை பார்த்துட்டு
நம்ம எத்தனை சென்ட்ராய்ட்ஸ் அப்படின்னு நம்ம எல்போ சார்ட் மூலியமாக கண்டுபிடிக்கிறோம். ஓகே, கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த சென்ட்ராய்ட்ஸ் மூலியமாக நம்ம கே மீன்ஸ் அல்காரிதமை அப்ளை பண்ணுவோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எடுத்தோடனே சென்ட்ராய்டு இங்கே வந்து உட்காந்துராது. சப்போஸ் வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கலாம், ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சென்ட்ராய்டு உட்காந்து பார்ப்போம், டேட்டாவை அக்வயர் பண்ணி பார்ப்போம். அக்வயர் பண்ணி பார்க்கும்போது சென்டராக வராது, சுற்றி எல்லாம் வராது. ஃபஸ்ட்டு இங்கே இன்னொன்று இங்கே வரும், அதுவும் வராது. இங்கே ஒன்று இருக்கும், அதுவும் வராது. அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்ன பண்ணணும்னா ரீஅரேஞ்ச் ஆகிட்டே வரும். ஒரு சர்டன் லிமிட்டில் என்ன பண்ணணும்னா கரெக்டாக ஒரு சென்ட்ராய்டு வந்து அதோட ஸ்பேஸை உட்காந்துரும். உட்காந்ததுக்கப்புறம் டிஸ்டிங் கிளஸ்டர்ஸாக பிரிச்சிடும். இந்த மாதிரி சென்ட்ராய்டு இருக்குன்னு வச்சுங்களேன், டிஸ்டிங் கிளஸ்டர்ஸாக பிரிஞ்சு வந்துடும் டேட்டா. ஸோ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்புக்குமே சென்ட்ராய்டு வந்து ஒரு பொசிஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும் until it finds a better position to cluster all the data points. 4 டேட்டா இருக்கலாம், அந்த 4 டேட்டா பாயிண்ட்ஸுமே கிளஸ்டர் பண்ணி காட்டும். அது வரைக்கும் அந்த சென்ட்ராய்ட்ஸ் வந்து நவுந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இதுதான் கே மீன்ஸ் கிளஸ்டரிங். சிம்பிளாக இப்படி தான் கிளஸ்டரிங் அல்காரிதம் ஒர்க் ஆகும். திஸ் இஸ் கால்ட் கே மீன்ஸ் கிளஸ்டரிங். ஓகேங்களா, இப்போ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் எப்போ போவான்னு பார்த்தீங்கன்னா, டேட்டா வந்து லேபிளாக இல்லை அப்படிங்கும்போது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சப்போஸ் ஒரு காலம் இருக்குது, அதோட பேர் வந்து சம் லேபிள்டு இருக்குது, டேட்டா ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, காலம் 2 இருக்குது, டேட்டா இருக்குது. சப்போஸ் இன்னொரு காலம் இருக்குன்னு வச்சுப்போம், லேபிள் இல்லை, ஒரு பிளாங்காக இருக்குது, பட் அதில் டேட்டா இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போது இந்த மாதிரி சமயத்தில் என்ன பண்ண முடியும், எது நம்மளுக்கு வந்து டிபெண்டன்ட் வேரியபிள் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள்னு தெரியாது, எது நம்ம எக்ஸாக எடுத்துக்கிறது, எதை நம்ம வந்து ஒய்யாக எடுத்துக்கிறதுன்னு தெரியாது. இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணுறது, டேட்டாஸ் மூட முடியும். ஸோ என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையுமே எக்ஸ் வேல்யூஸ்ன்னு நம்ம கன்சிடர் பண்ணிப்போம். ஓகே, அப்போது ஒய் வேல்யூவே கிடையாது, எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண போகிறது கிடையாது. என்ன போகிறோம், லைக் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் போயிட்டு வில் பி டூயிங் கிளஸ்டரிங். இது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு அசோசியேஷன் மாதிரி தான். இதெல்லாம் குரூப் பண்ணுவோம். ஓகே, குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி அப்படின்னு குரூப் பண்ணுவோம். அப்போ எப்படின்னா, சப்போஸ் வந்து ஒரு டேட்டாவோட இது வந்து ஒரு 1 to 20 வரைக்கும் இருக்கும், இது 20 to 30 வரைக்கும் இருக்கும், இது வந்து 30 to 40 வரைக்கும் இருக்கும்னு வச்சுப்போம். சப்போஸ் திருப்பி ஏதாச்சும் ஒரு டேட்டா வருது, பாப்பப் ஆகுது அப்படின்னா அது எந்த கிளஸ்டரில் வருது அந்த மாதிரி தான் நம்மளால் பிரிக்க முடியும். ஓகே, சின்ஸ் அன்லேபிள் டேட்டா செட்டுக்கு வி வில் கோ ஃபார் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். அதுதான் முக்கியமான விஷயம். ஓகே, டேட்டா செட்டில் லேபிள் இல்லை, லேபிள் இன்சென்ஸ் வந்து ஹெடர் இல்லை, காலமோட நேம் இல்லை, அந்த மாதிரி சமயத்தில் வி வில் கோ ஃபார் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். ஓகே, இன்றைக்கி நம்ம அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா என்ன, கிளஸ்டரிங் அல்காரிதம், கே மீன்ஸ் கிளஸ்டரிங் பற்றி பார்த்தோம். இது அல்காரிதம் சைடு மட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கே மீன்ஸ் கிளஸ்டரிங் பைத்தானில் சைக்கிட் லேர்ன் யூஸ் பண்ணி எப்படி கோட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அது வரைக்கும் நான் உங்கள் விக்னேஷ். நன்றி.